இன்னைக்கு நம்ம ஃபன் பேட்டில் சிமுலேட்டர் பார்ட் 2 தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பார்ட் 2 வருது. இன்னைக்கு நம்ம 22 to 51 லெவல் வரைக்கும் நட போகிறோம். இப்போ இந்த லெவலில் 2 பேர் மட்டும் தான் நிற்கிறாங்க. அங்கே இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா த்ரீ துண்டிக்கு தான் ஊற்றுறாங்க. ஸ்ட்ரைட்டில் 2 பேர் நிற்க வச்சா போதும். என்னடாச்சு டேய், இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்த ஒழுங்கா வந்துச்சு. இவன் தான் விழணும். இது விழ முடியும். விழுந்துரு. நீ விழாத. அவன் தள்ளி விட்டுரு. வெண்ணு இனிமேதான் இன்னு. இந்த மாப்பே குத்திட்டீங்கன்னா நான் இன் பண்ணுவேன். ஆடு வருது. ஆட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அதே ரவுண்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு காயின் கம்மியாக இருக்குது. இது பழைய காலத்து ஃபோனு, அதனால ரிப்பேர் 7 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி உடனே மீடியா வேறு வருது. மீடியா வேறு வெறுப்பேற்றுதுங்க. அதே டீம் தான் இறக்கியிருக்கேன். ஒரு குத்துல அடிச்சிட்டானுங்க. என்னடா அடா போட்டு உயிர் வாங்குறானுங்க. போன மாதிரி பிரேக் விட்டு பேசினேன். இந்த மாதிரி பிரேக் விடாமல் பேசுறதுக்கு கற்றுட்டு வந்திருக்கேன். ஏங்க இவங்க பாருங்களேன், வெறுத்தனமா வந்துடுறானுங்க. புஷ்பா கண்ணு முன்னாடி தொந்த கரகரப்பா இருக்கு. புஷ்பா கண்ணு இங்க, அதுக்கப்புறம் இங்க 2 ஆச்சரி, இங்க 2 ஆச்சரி. ஷீல்டிங்க 2 கோடை வச்சுன்னு குட்டி கோடை வச்சு ஒருத்தன். அங்க பின்னாடி ஒருத்தன் கௌபாய். இந்த டீமுக்கு ஈடினே யாரை நான் இறக்கும்? ஆச்சரி தான். மழை அடிக்குது, அதனால என்ன மீன் கூப்பிட்டேன். தப்பா தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை நடந்தது மீடியா வருது. பழைய காலத்து போகணுன்றதுனால ரொம்ப பிரச்சனையாகுது. ஓகே, அடுத்தது ஃபயர் ஆச்சர் இறக்க போகிறேன். அடுத்தது ஃபயர் ஆச்சர் இறக்க போகிறேன். அடுத்தது ஃபயர் ஆச்சர். நீ மெல்ல மழை பெய்தான்னு பாரு. இப்போ ஸ்னோ ஆச்சு வந்துட்டானுங்க. மீடியா வருதுங்க, விருப்பத்துது. ஓகே, 4 ஃபயர் இவங்க இறக்கி விட்டுறேன். இவங்க 3 பேர் போகிறோம். அடுத்தது மஸ்கட் 2 பேர். எதுக்கு இருப்பானுன்னே தெரில இவனுங்களா. சரி, ஏதோ இப்போ நம்ம குதிரையை இறக்குறோம். இதுக்கு போதும் நினைக்கிற அட்டாக்கிங்க்கு எல்லாம் விரித்தனமான அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுறோம். லாஸ்ட்டாக இங்கே ஒரு இது ஆக்கிடும். இப்போ சைடில் ஒரு கௌபாய் முந்திச்சு. அட்டாக்கிங்ட்டு குதிரை இருக்குது, ஃபயர் ஆச்சர், இந்த ஆச்சர் அந்த ஆச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் கௌபாயி, பாம் த்ரூவரு, மஸ்கட்டர்லாம் இருக்குது. இவ்வளோ பாதி பேர் காலி ஆகிட்டீங்க. 3/4 பேர் அடப்பாயிங்களா. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எங்கள் டீமில். அச்சுவானுங்க எல்லாம். ஓ, என்னடா பண்ணுறீங்க? ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. குதிரை காலியானாலும் அதில் இருக்கிற வீரம் ஒருத்த இறங்கி வரான்டா. புஷ்பாகன்னு உஷ்டானுங்க. என்ன பண்ணணுன்னே தெரில. இதே படையை இறக்கி நீங்கள் எத்தனை வருஷம் ஓட்டினாலும் நான் ஜெயிச்சு தோய் போயின்னே இருப்பேன். ஏன்னா 3 குதிரை இறக்கிட்டேன்னா இவனுங்க ஒன்றும் பண்ண முடியாது. பின்னாடி வேற 3 ஆச்சு இருக்கிறானுங்க. ஒரு மட்டும் ஆயிடுச்சு. என்னடா தடி விழுறீங்க? 1 குதிரை மட்டும் ஆனாலும் 2 இருக்குது. இன்னும் இல்லை ஆர்ச்சரை போட்டு ஒரு சேஃப்டிக்கு. ஏடா 2 பேர் காலி ஆகிட்டனுங்க. இன்னும் ஒருத்தன் ஒரே ஒரு குதிரை தான் இது. உனக்கு 3 பேர் காலி பண்ணணும். உனக்கு சுற்றி வரானுங்களே. ஒருத்தன் ஆடுறா. ஒரே ஒருத்தன் மட்டும் தான் உருவாடுறான். முன்னாடி ஒரு ஆர்ச்சர் நம்பி தான் இருக்குது. 3 குதிரை காப்பாற்றிச்சு. ஒருத்தர் மட்டும் ஆச்சுன்னா இந்த கேம் இப்போ வரைக்கும் வந்திருக்காது. விட்ரி விட்ரி விட்ரி. மம்மி வெள்ள மழை பெய்யுது. வெள்ள மழை பெய்யுது. பார்த்தீங்கன்னா மழை வெள்ள பெய்யுது. எங்கள் வீட்டில் துணி காய போடுறதுனால நான் போயிட்டு சொன்னேன். இப்போ கௌபாயி, அதுக்கப்புறம் இதுக்கு பத்தாது. இப்போ கிரிம் ரீப்பர் இறக்கலாம். இது அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்குவாடெல்லாம் இதெல்லாம் கிடையாது. இன்னும்
யுத்தம்னு கவுபாய போட்டு தள்ளிட்டான். ஐயோ ஏ குதிரை என்னடா பண்றது? ஐயோ குதிரை காலி கிரிம்பி போறோம். குதிரையும் காலி. இப்போ இவனுங்களை அடிக்கணும்னா கவுபாய் மட்டும் தான் நம்ம உயிர் அவ்வளோ போச்சு. நல்லா செட் ஆகிறீங்க. ஐயே இது செட் ஆகாது. 5 பேர் 4 பேர் அடிக்க முடியுமா? அவனுங்க ஃபோக்கஸ் அவனுக்கு 4 நம்பர் ரெடி பண்ணிட்டானுங்க. அடிக்கிறா. ஓ அஷ்டாண்டா ஒருத்தன்டா பறக்க விட்டாங்க. ஒரே ஒருத்தன் கொடிக்கு நான் கை அடிக்க முடியாது. தப்பு தப்பெல்லாம் அடிப்பான். இந்த குறிய எங்க இருக்கிறான் பேர் வின்னு. 2 பேர் கடைசியில் ஜெயிச்சு வைக்கிறாங்க. வெள்ள மழை பெய்யுது, அதனால சவுண்ட் வருது. மறுபடியும் இது சைக்கோ வந்துட்டான்டா. ஏங்க இவனு பார்த்தீங்கன்னா 2040 காயின்லாம் அல்பர்ட் தான் இருக்கணும். அல்பர்ட் தான் சரி போட்டு வரோம். ஷீல்டு வேணுமே. அப்போ ஒரு ஆச்சர் தூக்கி தான் ஆகணும். ஷீல்டுலாம் கன்ஃபார்ம் வேணும். 4 ஷீல்டு தான் 5 ஷீல்டு இருக்குது. எங்கே இறங்கிடுவேன். ஏங்க எஸ்கேப்லாம் வராங்க. அந்த லெஜியனு இது லெகியன் தான் நினைக்கிறேன். பேரே ஒன்றும் புரியலங்க. பேர் மட்டும் லெஜியனு. ஆனால் பாருங்களேன் பூந்து வரான் ஜாகிச்சான் மாரி. ஜாகிச்சான் கிட்ட வேறு ப்ராக்டிஸ் சென்டருக்கு போகிறான்னு தெரில. பூந்து அடப்பாவி 2 பேர் தாண்டா வரானுங்க. போ லெஜின்னு போட்டு சொல்லிட்டானுங்க. எப்பயோ இந்த 2 பேர் உனக்கு பிரால ஷீட்ஸ் தான். அவங்க வரானுங்களே. அம்பு ரெடி பண்ணுங்கடா. போர் ஒருத்த மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ அம்பு ரெடி பண்ணிட்டா. ஒருத்தன் குத்துறா. ஐயோ மிஸ்ஸு மட்டும் குத்திட்டானா முடிச்சு. வேற ஒரே ஒருத்தன் குத்திட்டானா முடிஞ்சிச்சு. குத்திராதரா பின்னாடி போடா. சி என்னங்க இது? ஒரே ஒருத்தன் வேலி ஒரே ஆர்ச்சர் இருந்தால் கூட இவங்ககிட்ட போய் தோத்துக்கிட்டு லிச்சின்னு கூட போட்டு தள்ளிட்டாங்க. கடைசியில் பிராலர்கிட்ட போய் தோத்துட்டேன். இதே போதும். என்ன பண்ணுறோம்? ஃபயர் ஆர்ச்சர் இன்னும் ஒருத்தனை இறக்கிடலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். இன்னும் எடுத்தோன்னு தள்ளிட்ட. ஐயோ குதிரை எங்கே போட்டுலாம் போடுது. தடுக்கி வந்துச்சு பாவம். ஒருத்தன் வச்சிருந்தேன். ஒருத்தன் கூட இல்லைங்க. எல்லாரும் இந்த கடைசியில் போயிட்டு இந்த ஓப்லைட் கீட்டில் போய் தோத்துருவாங்க. ஆல்பர்ட் 2 பேர் இருக்கிறானுங்க. ஒருத்தனை தூக்கி கடைசிட்டான். இன்னொருத்தன் என்ன கதை ஆனான்னு தெரில. அடு இன்னும் ஒரே ஒருத்தன் ஏதோ இருக்கான். வின்னு வெற்றி அடுத்தது என்ன? டேஞ்சர் ஆச்சு இந்த ஓப்லைட்டு நம்மளுக்கு. எனக்குன்னா இவங்க ஓட்டு போவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபயர் ஆர்ச்சரு அடுத்தது குதிரை. அதுக்கப்புறம் என்னடா குதிரை தடிக்கி விடுது. இருங்க குதிரை சைடில் போட்டு விட்றலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா தான். தடிக்கி விடுங்க. இன்னும் ஒருத்தர் செத்துட்டான். அது இதை தாண்டி எப்படா அடி வாங்க முடியும்? ஆர்ச்சர் தான் கேள்வி. இதுக்கு மேலே இவங்க சப்பா அடிச்சிடலாம். அடிச்சிட்டானுங்க வேற லெவல். இப்போ ஆல்பர்ட் பின்னாடி வச்சுக்கிறானுங்க. ஒருத்தந்தாலும் நம்ம மேட்ச் கேள்வி. நம்ம 2-3 இழப்போம். அவன் 1 இறங்கினாலே அவன் மேட்ச் இல்லை. இது சரி, இது போதும் நம்மளுக்கு. ஸ்குவாடு ஆரம்பிக்கட்டும் போறேன். யாரா நீ? ஆல்பர்ட்டுக்கும் இப்போ சண்டை. நம்ம ஆல்பர்ட் வேற மாதிரிக்கிறான். அவன் ஆல்பர்ட் எதிர் டீம் ஆல்பர்ட் வேற மாதிரிக்கிறான். பாருங்களேன் அவன் மட்டும் கோட்டு சூட்டு போட்டு வச்சுக்கிறானுங்க. நம்ம ஆளுக்கு மட்டும் ஜெட்டி மட்டும் போட்டு வச்சுக்கிறானுங்க. என்னடா ஆகுது? ஒருவேளை நம்ம ஆளோட சோட்டு அப்படி இருக்குமோ? வின்னு பேசி முடிச்சிட்டோன்னு வின்னுங்க. என்னோட இது ஒன்று இருந்தாலும் சமாளிக்க முடியாது. பாத்ரூம் இத்தனை பேர் வரானுங்களே. ஐயோ இது பண்ணுறது என்ன பண்ணோன்னா இதுதான் செட்டு. என்ன பண்ணுறோம்? ஃபுல்லாக பாம் த்ரோவது இறங்கணும். இந்த லைன் ஃபுல்லாக பாம் த்ரோவது. ஷீல்டு வேணும்பா ஒருத்தர் தூங்க போடு. ஷீல்டு ஃபுல்லாக
இப்போ ஒரே பாம் திருவார். ஓகே, ஷீல்டு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அவனுங்களை மாதிரி 5 பாம் திருவோம், நம்ம போட்டுருவோம். எவ்வளோ கலையிட்டானுங்க. இருடா என்னடா நடக்குதுங்க. ஐயோ பாம் போட்டான். நம்ம ஆளுக்கு ஒன்றும் ஆள. நம்ம ஒத்த குதிரை ஷீல்டெல்லாம் காலி. போ அந்த பாம் போடுறவன் அந்த என்னடா இது வடிவல் டைலாக் தாங்க. சரி என்னம்மா இது என்னது அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் 5 ஆச்சுது, இங்கே ஒரு 7 ஆச்சுது, 9 10 11 12 13 ப்ளஸ் ஒரு 5 18 23 ஆச்சு. ஒருத்தனால அடிக்க முடியாது. ஆச்சரை சமாளிக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம குதிரை தான் நம்மளுக்கு தேவை நிறைய. இன்னும் வந்தாலும் இன்னும் என்ன பண்ணுறோம், ஃபுல் ஆச்சது இந்த லைன் ஃபுல்லாக ஆரம்பிக்கட்டும் போய் டகடக் சிம்பா சப சம்பா சிவ சிவ சம்பா போடு முட்டிட்டு போயிடுச்சுங்க. லெவல் சி அடிச்சுதான் வேற லெவலில். 2 பேரும் விளையாடணுங்க. அடப்பாவி, அந்த லைன் ஃபுல்லாக காலி, இந்த லைனில் பாஷியலே காலி. இல்லடா காலி என்னங்கிறானுங்க ஒவ்வொருத்தனும். காலுங்க கம்மியாக இருக்கிறானுங்க நம்ம இடத்துல. ஒரே இடத்துல வாய்ப்பில்லை. பசங்க ஒரு குதிரை தூக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஃபுல் எழிஷீல்டாக போட்டு விட்ருவோம். ஃபயர் ஆர்ச்சரி இறக்கி விட்டா எல்லாம் பறப்பானுங்க. ஸோ இது ஓகே. இந்த ஸ்குவாடுக்கு தெரிக்கும், ஊரே தெரிய போகுது இந்த ஸ்குவாடுக்கு. வேற லெவல். வா ஒரு பிளாஸ்ட் ஆகுதுலேயே ஒரு 2-3 பேர் செத்துருவானுங்க. ஐயோ என்னங்க ஆச்சு. நம்ம நம்பிக்கை குதிரையுங்கள். இப்போ இந்த ஷீல்டு வயசு தான் காப்பாற்றணும். ஷீல்டு வயசு தான் நம்மளை காப்பாற்றணும். காப்பாற்றுக்குதா. அடப்பாவி அவுட் ஆகிடாதீங்க. இவங்க கொஞ்சம் நேரம் சமாளிப்பானுங்க. இந்த 2 பேர் வரைக்கும் செத்துறானுங்களா. இப்போ நம்மளே குறி வைப்பானுங்களே. அந்த பக்கம் வேறு எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியலையா. 3 பேர் தான் வராங்க. இங்கே ஒருத்தர் 4 பேர். நம்ம டீமில் இப்போ இவனுக்கு மட்டும் தான் வரானுங்க. ஃபயர் ஆச்சரி இல்லைங்க. இவன் என்னடா நடந்துனுக்குறாங்க சம்மந்தமே இல்லாமல். வின்னு நம்மனா குதிரையே இல்லாமல் ஜெயிச்சிட்டாங்க அந்த ஷீல்டு காய்ஸ். சுட்டு போட்டுட்டீங்க. இங்கே பார்த்தா பாம் திருவாரு, இங்கே பார்த்தா நார்மலாக வச்சிரு. நீங்கள் ஒரே வச்சிருவாங்க, நீங்கள் குண்டு குடிசை வச்சிருவாங்க. நீங்கள் தொட்டாலே பவர். காயின் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறோம், இந்த ரவுண்டுக்கெல்லாம் ஒரு செட் ஆகாது. என்ன பண்ணுறோம், இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஆச்சராக இறக்கி விட்டுருவோம். அடுத்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஒரு ஆச்சரியம் இறக்கி விட்டுருவோம். ஆட்டி பொழக்கட்டும். இன்னும் வந்தது ஒரு செகண்ட்ல. கண்டது கனவா. ஒரு செகண்ட்ல எல்லாம் கலையாட்டானுங்க. 2 பேர் தான் வேணுங்க. 10 செகண்ட் முடிச்சிட்டானுங்க. அடப்பாவி ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு டேஞ்சர் ஆச்சு. ஒருத்தனை கூட சமாளிக்க முடியாது நம்மளால. ஆல்பர்ட்டு கிரிம் ரீப்பர் 2 பேர் தான் இருக்க முடியும். நம்மளால யார் இருக்க முடியும். ஸ்பியர்மேன் 3 பேர் தான். ஐயோ கிரிம் ரீப்பர் ஸ்ட்ராங்கு, ஆல்பர்ட்டும் ஸ்ட்ராங். 2 அடியை சாஞ்சிட்டேன். சுத்து போட்டு இருந்தோன்னே 10 செகண்ட்ல காலி பண்ணிட்டோம். எப்படி காலி பண்ண முடியுமா. அதே மாதிரி சுத்து போட்டு இது நீங்கள் சமஸ்டாக வரணும். இந்த ஆச்சர் தான். யார் நீங்களா அதில் அச்சாலே இவனுங்க திரும்ப எந்திரிச்சு வரானுங்க. பாதி பேர் இதில் அச்சால எந்திரிச்சு வரானுங்கன்னு சொன்னால் கௌபாய் எப்படி சொல்கிறானே தெரிலங்க. ராக்கெட் வேறு இதில் குண்டெல்லாம் பறகுது. நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கிறோன்னு வேறு தெரில. இது முடிச்சுட்டு எத்தனாவது லெவல் போயிருக்குன்னு பார்ப்போம். ஆஹா வேறு லெவல். இப்போ அடுத்தது எத்தனாவது லெவல் போயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ எத்தனாவது லெவலில் இருக்கோம். இப்போ நம்ம 23 to 51 வரைக்கும் இருக்கோம். 36ஆ. இன்றைக்கி நம்ம ஒரு அதிசயம் பார்க்க போகிறோம். ஏன்னா சாண்ட் பாக்ஸ் மேட்ச் நடப்போம்.
ஒரு 10 நிமிஷம் விளையாடுறோம். ஓகே, ஆச்சரியங்க லைனாக அவனை இறக்கி விட்ருவோம். இந்த பக்கம் சுற்று போடணும். 10 செகண்டில் காலி பண்ணிட்டோம். ஈஸியாக காலி பண்ணிடலாம். இதே மாதிரி சுற்று போட்டு விட்ருவோம். போன மாதிரி இப்படி சுற்று போட்டு அடித்தோம். ரவுண்டு சமயம் வந்துக்குது. எல்லாம் காலியாகிடுங்க. போனோம்னா சுற்று போட்டு அடிச்சிட்டோங்க ஒரே அடியில். இந்த முறை ஷீல்டு அதிகமாக இருக்குது. ஒரே அடியில் அடிச்சிட்டாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியலையா? போன மேட்ச் சும்மா சொல்லண்டா. அதுக்கு என்ன நான் சுற்று போட்டு அடிச்சேன்டா. சுற்று போட்டு அடிச்சா அந்த கட்டு போட்டு அடிச்சிட்டாங்க. பின்னாடி வேற ஆச்சரியே இல்லைங்க. என்னங்க பண்ணுறது இப்போ? அடப்பாவி. ஐயோ, ஃபயர் ஆச்சர் எல்லாம் கை கொடிக்கிறானுங்களே. கை கொடிங்கன்னா தப்பு தப்பாக அடிப்பானுங்க. அடப்பாவி. இப்போ நம்மளுக்கு காப்பாற்றணும்டா. இவனுங்க 5 பேர் வேணுங்க. அந்த பக்கம் 5 தானுங்க. ஐயோ காலி. 2 பேர் தான் இருக்கிறானுங்க. அவனுங்க ஒரு அப்பா விட்டாலே ஒருத்தன் காலிடுவான். மேரி காலி. யாரும் வேற அம்மா வேற மாதிரி. அது 37வது லெவல். ஃபுல் ஷீல்டுங்க. ஃபுல் ஷீல்டுலாம் அதுக்கெல்லாம் அவரு தான் சரியானவர். நம்ம குதிரை. அடுத்தது கிரிம் ரீப்பரு. அடுத்தது ஆல்பர்ட்டு. இதுக்கெல்லாம் தலைவன் நம்ம ஷீல்டு. உங்களை காசு நெய் லேது. இப்போ இந்த மணியை வச்சு இப்போ அடிச்சு தம்சம் பண்ணுறோம். ஸ்குவாடு இல்லை அவ்வளோ போய் மாட்டிக்கிறானுங்க. ஒரு குதிரை உயிரை கொடுத்துருக்கு. அந்த குதிரையை நம்பி தாண்டா இருக்கும். என்னடா ஆச்சு? மாட்டிக்கிச்சு போல இது குதிரை. பாதி பேர் ஓட்டானுங்க. நான் தெரில. குதிரை 2 பேர் ஓட்டானுங்க. மாசு சம்பவம். இதில் யார் நம்ம ஆளுன்னு தெரிலங்க. இல்லை கொச்சம் ஆகிட்டானுங்க. குதிரை வேற போயிடுச்சு. அந்த பக்கம் ஆளுங்க அவ்வளோ பெரிய பவர் இல்லை. குதிரையை தோற்று முக்கு இல்லை. 2 பேர் ஒன்றானுங்க. முடிச்சு கதை. ஆல்பர்ட் மட்டும்தான் நம்பிக்கை. ஆல்பர்ட்டால் மட்டும் சமாளிக்க முடியாது. ஊறப்பட்ட பேர் இருக்காங்க. தள்ளிட்டானுங்க. ஒரு குதிரையே போதும்டா. என்ன பண்ணுறோம்? பாம் த்ரூவரை இறக்கி விட்டுருலான்னு எனக்கு தெரிஞ்சு. பாம் த்ரூவரே இறக்கி விடலாம். இது பாம் த்ரூவரை இறக்கி விட்டுருக்கேன். இந்த முறை ஒரே ஒரு குதிரை போயிருக்கேன். பாம் த்ரூவரோட போயிருக்கேன். பாம் த்ரூவர் போட்டால் ஒருத்தன் கேலி ஆயிடுவான் ஈஸியாக. இது ஸ்லோ மோஷனில் பார்ப்போம். என்னடா மொத்த கூட்டமும் காலி. நம்ம குதிரையும் சேர்த்து காலி பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ். அப்போவே பாம் த்ரூவர் போட்டதுக்கே மொத்த ஆளு காலி. நம்ம அந்த பாம் த்ரூ இல்லாமல் போனதுக்கே வந்து நம்மளுக்கு சாத்துறானுங்க. பாம் த்ரூவர் போனாலும் மொத்த ஆளு காலி ஆடுறானுங்க. விட்டு வேற பாம் த்ரூவர் வச்சுன்னு போயிடலாம் போடுது மேட்ச்சு. திருப்பி இருக்கிறீங்க. தலைவனுக்கெல்லாம் தலைவன் நம்ம குதிரை இருக்கிற வரைக்கும் எதுக்கு போயிட்டு போட்டு தள்ளிட்டானுங்கன்னா ஒரு பிரச்சனை. அதான் கொஞ்சம் ஆச்சரியம் இறக்கிருக்கேன். ஒரு குதிரை காலி ஆயிடுச்சு போகிறதுக்கு முன்னாடியே. ஆனால் அந்த வாரிய குதிரை ஓட்டுறவங்க வந்து சண்டை போட்டாங்க கொஞ்சம் நேரம். தாக்கு பிடிச்சிட்டோம். ஒரு குதிரை வேற லெவலு. இப்படியே போயிட்டு அது 2 பேரை காலி போட்டுரு. 2 பேர் காலி போட்டுரு. ஒருத்த மட்டும் ஊத்தான் முடிச்சு. ஒரு குதிரை காலி ஆயிடுச்சு. என்னடா இது? பாவி கிரிப் ரீப்பரு பின்னாடி ஓடுங்க. அது பின்னாடி ஷீல்டு. அதுக்கப்புறம் பாரகட்ட பாய்ஸ். உங்களுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம தூரத்தில் இதெல்லாம் போய் கிட்டக்க போய் அடிக்க முடியாது. பக்கத்தில் போனால் இது அடிச்சிடுவாங்க ஈஸியாக. ஒரு தூரத்தில் அடிக்கிறோம். அந்த பாப் த்ரூவர் போட்டு உடனே ஓகே. அடுத்த குதிரை இங்கே உழுத்துருவே முன்னாடி அடிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் அது ஃபயர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 3 பேர் ஓகேதான். அது இருக்க நார்மல் ஆச்சு. 3 இறக்கியிருக்கேன். இப்போ மிச்ச காசு இல்லை. ஸோ ஒரு கவுபாய் இறக்கியிருக்கேன். இது ஓகே. ஆரம்பிக்கட்டு போகிறேன். இப்போ நம்ம கிரிப் ரீப்பர் மட்டும் தான் நம்மளுக்கு இது வீக்கு. தொட்டா பவர் அது யாரி நினைக்கிறேன்.
டேய் என் பாம்பில் என்ன இருக்குதே தெரிலையே. டூக்லர் பாபா ஒருவேளை போட்டதையே பாதி பேர் செத்துறானுங்க. 3 பேர் வேற இருக்கிறானுங்க. கிரிப்ரி பண்ணிட்டு ஊரோட இருக்காங்க. ஒரு சுட்டுடா கத்தி எடுத்து குத்துறான். ஆஹா கிரிப்ரி பேர் பின்னாடி பாரு. பின்னாடி பார்க்கல அவனுக்கு தள்ளு வாழை. நம்ம ஆள் துரோகப்பட்டால சாலாய் கொலவாசை நம்ம பாரா அடிடா அவன் எதிர்ச்சாடா. கிரிப்ரி பேரு கோடிக்கிட்டு வந்தா மட்டும் என்ன எதிரிக்க முடியாது. இப்போ இவனுக்கு பாதி பேர் இவனுக்கு ஸ்ட்ராங்கு. மறுபடியும் வட்டா செத்துட்டான். இன்னும் 1950 தாங்க இது. 1950 ரிப்பப்ளிக் டே. 1950 ரிப்பப்ளிக் வந்து இயர்டா. அதை போய் காணாமத்து வச்சுக்கிறானுங்க. தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. ஃபயர் ஆச்சரியம் அறிய விடுவோம். இவருல குஜராத் ராஜா ஆல்பர்ட் இவருக்கு போத நிலையிற தெரிஞ்சு அந்த படம் அஷ்டத்தில் இது வெயிட்டு ஒரு போதும் ஷீல்டு இல்லாதனால தான் ஆச்சுங்க. இப்போ ஷீல்டு போட்டு 4 போட்டிருக்கேன். எப்படி அடிப்பீங்க? ஆனால் இந்த குதிரையை பாருங்க கேப்லலாம் போகுது. இது குதிரையா இல்லை வேற ஏதாவது சுற்றி போகுதுங்க. குதிரைனா ஸ்பீடாக ஸ்ட்ரெயிட்டாக போடும். இது குதிரை இல்லை வேற ஏதோ ஜோக்கர் குதிரை நினைக்கிறேன். சர்க்கஸில் ஒரு குதிரையை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வாரில் விட்டுக்கிறானுங்க. கீழே வந்துடும் போல. இது போகிற ஸ்பீடு கண்ட்ரோலே இல்லை. இதில் கேடையும் அடப்பாவி ஒரே ஒருத்தனை தான் வரான். ஆனா அஷ்டம் சொல்லி இந்த மேட்ச் ரொம்ப குரூஷியலாக போயினுக்குது. லெவலை பார்க்காம விட்டேன்னு லெவல் ஆகிடும். சாப்டர் 2 வந்துட்டேன். 41 லெவல் தான் விளையாடிக்கணும். ஓகே ப்ராலர் சுத்து போட்டு உங்களை அடிப்பேன். போன மாதிரி நான் இத்தனை தடவை சுட்டு போட்டு அடித்தேன். நீங்களாம் பார்த்து விளையாட்டானுங்க. அவனுக்கு வரானுங்களா கிட்ட. அவனுக்கு கிட்ட ஒரு வீசுறதா பயமாக இந்த கத்தி வச்சு என்னடா வீசுறீங்க கத்தி எடுத்து. ஷீல்டு வச்சுதான் தப்பிச்சுருப்போமா? எனக்கு டவுட்டு. இந்த ஷீல்டு வச்சவனுங்க வச்சா தொட்டா மட்டும் இருந்துறானுங்க. ஆனால் ஏதோ ஒரு தட்டாத்துல வந்து பெயிண்ட் அச்சத்தில் வந்து அடிப்படம் பொழுது நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஏமாத்திடும். ஆனால் என்ன கத்தி ஏதாவது ஷார்ப் ஆத்துல வந்து குத்துன களி முஷ்டானுங்க. ஒருத்தன் தான் கேட்குறான். ஒருத்தனை எப்படி அடிக்கிறது? ஒருத்தனை அடிக்கணும்னா யார் இருக்கா? ஈட்டி குத்துறவானுங்க. உனக்கு ஷீல்டு வச்சுக்கிறானு இல்லையாண்ணா? ஷீல்டு வச்சு தடுத்துருவானுங்க. ஷீல்டு தூக்கி போட்டா தள்ளி விட்டா நம்ம தள்ளி விட்டாங்க. ரீபேட்டில் குத்துட்டு வருவோம்டா. தள்ளிட்டு வரல காலி பண்ணிட்டாங்க. இவனுங்க இப்படி சரிப்பட்ட வராது. என்ன பண்ணுறோம்? இவனுங்களுக்கு இவங்களே இறக்கி விட்டு இவனுக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா இறக்கிருக்கேன். 2 பேர் அச்சுன்னு சாங்க எப்படி வேணுங்க. இவனுங்களுக்கு இவனுங்களே இறக்கிட்டு விட்டாலே கேள்வி வெற்றி. நல்ல வேலை இவனுங்களே கூடாது. ஒருத்த இறங்கினாலே நம்மளுக்கு பிரச்சனை. இதுதான் கிம்பரி பேரா? இவனோட கிம்பரி பேர் பாருங்க. சுத்து போட்டு தான் அடிக்கணும். இந்த ஆச்சர் சுத்து போட்டு அடிச்சு அவங்களுக்கு 530 தான் ஆகுது. என்ன பண்ணுறோம்? இப்போ ஃபயர் ஆச்சரி இப்படி இறங்கி விட்றோம். சுத்து போட்டு அடிக்கிறப்போ சுத்து போட்டு செட் ஆகாது. குதிரை இறக்கிட்டுக்கலாம் போலது. குதிரை இறக்கிருந்தாவது கொஞ்சம் காகி இருக்குவே. ஒரு கிரிப்ரி பேர் காலி. ஆனால் இன்னும் நிறைய கிரிப்ரி பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய கிரிப்ரி பேர் இருக்காங்க. இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது நம்ம டீம் தாக்கு பிடிக்காது. 3 கிரிப்ரி பேர் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தனை சத்தமான நிலைமையில இருக்கான். என்னடா போட்டு தள்ளுங்கிறானுங்க.
ஒரே ஒருத்தன் அவனை மட்டும் போட்டு தள்ளுறா. ஈஸ்வரனே 2 பேரும் கல்யாணங்க. அவனுங்க வேற குறிப்பாகிறானுங்களா? ஐயோ ஒழுங்கா குறிப்பாக மாட்டானுங்களே. கேலி ஆடும் போகுது. இல்லடா ஒருத்தன் கூட கை கொடுக்க மாட்டானுங்க. விண்ணுங்க. இவனுக்குலாம் ஃபயர் ஆச்சு போதும். ஒரே அடியில் வேலையிட்டேன். 2 செகண்டில் வேலி. எத்தனை பேர் இருக்கானுங்க? என்ன பண்ணுறோம்? லைனா ஒருத்தனை இறக்கி விட்டு ஃபஸ்ட்டு 4 பேர், அதுக்கப்புறம் 4 பேர், அதுக்கப்புறம் கௌபாய் 4 பேர், அதுக்கப்புறம் பிக்கன் 4 பேர், ஷீல்டு ஊறப்பட்டது. இப்போ ஃபுல்லாக எங்கள் டீமில் அட்டாக். அச்சோ ராஜா இருக்கிறது வந்துட்டாங்க. செட் ஆகாது. அடப்பாவி முன்னாடி ராஜா இருக்கிறது கூட மறந்துடு. இது செட் ஆகாது. ராஜாவுக்கு வீக்னஸ் ஆல்பர்ட் இறங்கணும். ராஜா எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கு, அடிச்சா காலி. ஸோ நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட நிறைய 1440 காயின் இருக்குது. இதை வச்சு இந்த ஆர்ச்சர்ஸ் 4 பேர் போதும். இந்த ஆர்ச்சர்ஸ் ஒரு 3 பேர் இறக்கியிருக்கேன். ஆரம்பிக்கட்டும் போகிறேன். இது சொல்லவே இல்லைடா நான். இன்னும் நம்மக்கிட்ட நிறைய காயின் இருக்குது. நம்ம ரீபேட்டில் குத்தா வர போகுது. ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்? பாம் த்ரோவர் தான் நம்மளுக்கு டீமோட தூணு. நெட் ஆன் பண்ணலையே, எப்படி ஆட வருது? இது இது மட்டும் நெட் ஆன் பண்ணாமல் ஆடு வருது எப்படி? மணி வேறு 10:30. நான் ஸ்கூலுக்கு போகிற பையன். ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ நான் வேறு சாண்ட் பாக்ஸ் வேறு விளையாடணும். இன்னும் நம்மக்கிட்ட காயின் இருக்கு. இன்னும் காயின் இருக்கு. இன்னும் காயின் இருக்கு. எவ்வளோ ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருவோம். சரி இன்னும் 3 பேர் இறக்கியிருக்கேன். இப்போ ஹைலைட் என்னன்னா பாம் த்ரூ ஒருத்தனை இறக்கி விட்டு மிச்சம் இருக்கைன்னு நம்ம பட்டன் இது கொடுத்துருக்கோங்க. 20% இது கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து ஒருத்தர் இறக்கியிருக்கேன். இந்த ஸ்குவாட்லேயே நல்லா ஜெயிக்க முடியலண்ணா. நிறைய பேர் நம்மக்கிட்ட அட்டாக்கர்ஸ் டேஞ்சர் பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்மக்கிட்ட ஆல்பர்ட், ஃபயர் ஆச்சர், நார்மல் ஆச்சர், ஆஸ், பாம் த்ரூவர், குதிரை ஹெல்ப் பண்ணுறானுங்க. 10 பேர் ஊந்துருவானுங்க. எப்படியோ ஆல்பர்ட் வரையும் நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு ஆல்பர்ட்டை கொட்டானுங்களா? கொச்சனுங்கிறானுங்களா? ப்ளூவில் கழுத்து மாட்டுறா கழுத்து. எங்க ராஜா உள்ள கேட்டு கொறி வச்சா யார விழுவோம். ராஜா கிட்ட விழாதுடா, தள்ளுறா. அடிக்கடா. பாக்குறா வின்னு. எஸ் என்ன இது? இவ்வளோ சிம்பிள் மேட்ரு. இன்னொரு ஆச்சர் இருக்காங்க. இத்தனை ஆச்சரியம் ஒருத்தர் சமாளிச்சிருவான். என்ன ஃபுல் பாம் த்ரூவர்ஸ். 4 பேர் ஒரு அடியில் ஹெல்ப் பண்ணுறானுங்க. இப்போ குதிரை போட்டுக்கிறாங்க நம்பிக்கை. 4 பாம் போட்டானுங்க தொடர்ந்து. இன்னும் 4 பேர் ஒரு அடியில் ஹெல்ப் பண்ணுறானுங்க. என்னடா அது இப்படி இருக்கு டீமு? பாருங்க, ஃபர்ஸ்ட் டேஞ்சர் கிரிம் ரீப்பர், செகண்ட் உல்ஃபாரி டேஞ்சரு, அதுக்கு பின்னாடி கிங்கு வெரி வெரி டேஞ்சரு. சரிங்க, இந்த காயின் எங்கே இருக்கு? 50,000 இருந்தா கிங்கு லெஜெண்ட் அன்லாக் பண்ணிட்டோம். 47 வந்துட்டாங்க. லெஜெண்ட் அண்டர் பண்ணிட்டேன்டா. இதுக்கு மேலே உங்களால் இல்லைடா பண்ண முடியும். இது ஒன்றுத்துக்கே 520 காயின் கேட்பானுங்க. இதுக்கப்புறம் வந்து குதிரை தான் செகண்ட் ஸ்ட்ராங்கு, தேர்டு கிரிம் ரீப்பரு, 4th ஆல்பர்ட்டு. இது ஷீல்டு வேணும் வச்சு ஃபுல் ஆச்சரு 2 போதும். ஸ்டோர் ஃபயர் ஆச்சர் 2. இந்த டீம்லேயே நம்மளாம் ஜெயிக்கணும்.
காலி பண்ணிட்டானுங்க. உல்ஃபார் இருக்கிட்டு செல்லாது போல இது குதிரை. லெஜியனை இறக்கிருக்க அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ராஜாவை போட்டு தள்ளலாம். காலி பண்ணிட்டாங்க எல்லாரையும். லெஜியனை காலி பண்ணிட்டானுங்க. ஆல்பர்ட் போராடுங்க. ஆட்சி இறங்கிருக்க. ரெண்டே பேர் லெஜியஸ் ரெண்டு பேர் ரெண்டாச்சு ஆடு காலி பண்ணுங்கடா. ஐயோ முஷ்டானுங்க கதைய. அடிக்கிற ஒரு அடி. ஐபிஎல் தலி ராஜா மட்டும் தான். கிரிம்பிய பேர் தேவையில்ல. ஆர்ச்சரியா இருக்கிறேன். காலி பண்ணுவாங்க. பெருசு உள்வாரியர் கிங் ஆச்சிட்டாங்க. குதிரை ஃபர்ஸ்டே காலி ஆயிடுங்க. லெஜியனு ஸ்ட்ராங்கா இறக்கிருக்கேன். அப்போ கூட நம்மளால ஜெயிக்க முடியல. உள்வாரியர் இறக்கணும் போல. உள்வாரியர்லாம் லெஜியன் போராடு. லெஜியன் கொஞ்சம் போராடு. ஆர்ச்சர் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ ஒரு அடி வச்சா காலிடா. ஐயோ ஒருத்தனை எப்ப பாரு ஆர்ச்சர் பக்கமும் வந்துடுறானுங்க. அடிக்கிறானுங்களா? வந்து 2 பேர் அடி தோக்குறானே. குதிரை செல்லாது இது தெரிஞ்சு ஆல்பர்ட்டே அரைக்கிறோம். 4 ஆல்பர்ட்டே அரைக்கிறோம். இப்போ நான் ஜெயிக்கல. என் பேரை நான் மாத்திப்பேன். ஆல்பர்ட் ஒருத்தனை காலி பண்ணிட்டான். காலி ஆயிட்டாங்க எல்லாம். மறுபடியும் வேணுங்க 2 பேரும். ஏன்டா ஒரு வாடி அச்சாலே காலி ஆக மாட்டாங்க. இவனுக்கு 2 பேரும் இடங்களும் வந்து அடிக்கிறானுங்களே. முடிக்க முடியாத போல இன்னைக்கு. ஷீல்டு 2 குறையிறான். சரி ஆரம்பிப்போம். இப்போவும் ஜெயிக்கிறோம்பா. கிரிம் ரீப்பர் கூட அடிக்க முடியுதுங்க. இந்த லாஸ்ட்ல இந்த உல்ஃபாரி ஒருத்த இந்த கிங்கெல்லாம் வந்து அடிச்சிடறானுங்க. ஆல்பர்ட் வச்சு நல்லா ஜெயிக்க முடியலங்க. உல்ஃபாரியர் அடிச்சிடறாங்க லாஸ்ட்ல. அடிக்க மாட்டானுங்க நடுவுல கேப்ல. மறுபடியும் உல்ஃபாரியரோ கிங்குமா சுத்துட்டோம். கிங்கு மட்டும் காலி பண்ணுங்கடா. அடிக்கடா இன்னும் பத்தல. அம்பு பத்தலடா. அவன் அந்த லாஸ்ட்லயே நின்னா ஓகே. அடிடா. ஐயோ அந்த ஆர்ச்சர் காலி பண்ணிட்டான். அடிடா ஒரு அடி. அம்பு விட்றா. தப்பா விட்டா செத்தோம். இந்த ஒரு அம்பு விட்றா கரெக்டா. ஐயோ கிங்க கூட தோத்துடுவாங்க கடைசியில. இன்னும் ஒரு ஆட்சி வேற வேண்டா. இப்ப கேம் ஒரு கிங்கு கிட்ட போய் தோக்குறாங்க. இப்ப சமாளிச்சிடானுங்க. ஆர்ச்சர் அன்னைக்கு நம்ம கிட்ட இப்ப அன்னைக்கே வருது. ஆல்பர்ட் காலி பண்ணிட்டானுங்க. இப்போ அதான் ஒரு பிரச்சனை. கிரிம்ரி பேர் இவனுக்கு பார்த்துக்கிறானுங்களா? இந்த உல்ஃபாரியர் கிங்குக்கு யார் வீக்னஸ் தான் தெரியல. ஆல்பர்ட் நீ மட்டும் தான் சமாளிக்கணும். நீ ஒருத்தன் சமாளிக்க செத்துட்டானா உனக்கு ஆர்ச்சர் பக்கம் 2 பேர் வந்துடுவானுங்க. ஐயோ செத்துறாது மட்டும் செத்துறாதுடா. ஐயோ மிஸ் பண்ணிட்டான். ஆஹா யார் லெவல் மேட்சுன்னு பார்த்தா இவன்ட்டான். வெற்றி இன்னுங்க. நம்ம இன்னும் ஒரே ஒரு ஜந்து ஜீவனா. அடுத்த 49th லெவல். அடுத்தது இப்போ வந்து இந்த
இந்த இதுக்கு இப்படி ஒரு குதிரை போதும். குதிரை மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே 280. ஓகே என்ன பண்ணுறோம்? ஃபயர் ஆச்சு ஒருத்தர் தான் இருக்க முடியுது. ஓகே போங்க. ஆர் மார்க்ஸ் கெட் செட் கோ. பக்கி குதிரை அங்கே பாரு ஒருத்தர் இருக்கா. ஐயோ மச்சே விடுங்க. அடப்பாவி அங்கே பாரு ஒருத்தன் ஒன்று அதிக நீ அங்கேயே சுற்றினுற ஆளுகிறான உனக்கு. இந்த மாதிரி யாருங்க இருந்தாலும் ஓன்னு போயிடும்டா உங்கள் ஊர். அப்பா இன்னும் எப்படியோ 52nd 51th லெவல் இல்லை 52nd லெவல். ஓகே ஓகே இது லாஸ்ட் லெவல்டா. பைத்தியார மாதிரி ஊற்றுறான் மேப். இந்த இடத்துல குதிரைலாம் ஈஸியாக அடிச்சிடும். ஓகே 2 குதிரை ஈஸியாக இருக்கலாம். ஆர்ச்சர் காப்பாற்றிடுவோம் நம்மளை. குதிரை சுத்தாங்க. காலி பண்ணு. இதே ஏன்டா கீழே விழுற? ஐயா குதிரைங்க எல்லாம் கீழே வந்துச்சுங்க. ஆர்ச்சர் கம்மியாகிறானுங்க. இவங்க ஒரு அடிக்கிறானுங்க. கடைசி மேட்ச்சில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா வேத குதிரை உனக்கு எல்லாரையும் காலி பண்ணிட்டு போ. ஒரே குதிரை மட்டும் தான் நம்ம எண்ணிக்க. ஆடி குதிரை ஆடி. கிரேட் குதிரை மிதிச்சுட்டே போ. ஒரே ஒருத்தன் 50 ரன்களே வச்சிருவானுங்க. நீ இப்போ போயிடறாங்க இன்னும். இப்போ சாண்ட் பாக்ஸ் லெவலில் அனுப்புகிறோம். சாண்ட் பாக்ஸ் லெவலில் அனுப்புகிறோம். இப்போ நம்ம சாண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. சாண்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு விளையாட போகிறோம். என்ன மேப் யூஸ் பண்ணலான்னா என்ன யூஸ் பண்ணலாம்னா சரி ரெயில்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஐலாண்டு, டைனி லேண்டு, லோ கிரவுண்டு, பிக் லேண்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே இப்போ நான் ஒரு மேட்ச் வைக்க போகிறேன். என்ன மேட்ச் அப்படின்னா ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ 20 ஹெவி ஷீல்டு 21 ஹெவி ஷீல்டு வர்சஸ் 1 ஆல்பர்ட்டுங்களா சாஸ் ஹாவான் ஆர்ஸ் சமையல ஆசு நைட்டா பேரு ஆசுன்னு கூப்பிடு. ஆசு போனது கட்டுறாயா. மேலே வரவனும் குதிரையும் சொன்னாங்க தான் கைலி வாரலு. ஐயோ கீழே வந்துச்சு. என்னடா உண்டை சுத்துறாதரா அடிமாடாருங்க. கீழே இறங்கி வா போ. ஏன்டா கிரேட்டா இல்லை என்னடா அடிச்சிட்டானுங்க நசிக்கிட்டானுங்க. இன்னும் 4 பேர் தான் இருக்கிறானுங்க. வேற லெவல். ஒரே ஒருத்தன் அடிச்சிட்டானா இன்னும் நீ பெரிய ஆளு. கேம்ல நீ தான் பெரிய ஆள் ஆயிடுவ. தப்பு அடிக்கிறான் பாரு. குட்டா வேற லெவல். சரி இப்போ இந்த பக்கம் தூக்கிட்டு என்ன பண்றோம்? போன முறை இது இந்த முறை ஸ்வாட்ஸ் மேன் யூஸ் பண்ணுவோம். 30 ஸ்வாட் மேன் வர்சஸ் 1 ஆர்ஸ். போடு ஆர்ஸ் பொழந்து கட்டி வளர்ந்து போல. ஆனால் நீங்கள் எந்திரிச்சு வரானுங்க. நீங்களாம் தனியாக தோத்துடுச்சு குதிரை. சரி அப்போ ஸ்பியர்மேன் 22 பேர் போதுமா? ஒரே குத்துறான் கேலி. ஸ்பியர்மேன்லாம் ஜெயிக்க முடியாது. ஓகே கைஸ் பாய்.